ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் ஜாப் சரி தமிழா. மீண்டும் பார்த்தீங்கன்னா தமிழக அரசிலிருந்து மற்றும் ஒரு துறையிலிருந்து மாவட்ட வாரியாக வேலைவாய்ப்பு வர தொடங்கியிருக்கு. தற்போது வில்லேஜ் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் மாவட்ட வாரியாக வந்துட்டுருக்கு. உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த வீடியோ பார்க்குறதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். தற்போது அடுத்ததாக எந்த துறையிலேருந்து வந்திருக்கு அப்படின்னா மக்கள் நல்வாழ்வுத்துறையான டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி. என்னென்ன வேலைவாய்ப்பு, தற்போது எந்தெந்த மாவட்டங்கள்லேருந்து வந்திருக்கு, எப்படி அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் தகுதி, எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோவை ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி எஜுகேஷனல் கண்டென்ட் போஸ்ட் பண்ணுற இந்த மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. தற்போது எந்தெந்த மாவட்டங்கள்லேருந்து இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னா திருவள்ளூர்லேருந்து வந்திருக்கு, சிவகங்கை, நீலகிரி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, அதே மாதிரி ஈரோடு. ஸோ இவ்வளோ மாவட்டங்களுக்கு வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓல்டு. ஓகே, ஸோ இது வரையும் ஈரோடு வரையும் வந்திருக்கு. இது எல்லாத்தையுமே நான் நம்ம வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த பேஜுக்கு வர லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். இதில் இல்லாத உங்கள் மாவட்டத்தின் பெயரை நம்ம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் மாவட்டத்திற்கும் இந்த வேலைவாய்ப்பு வரப்போ நான் உங்களுக்கு வீடியோ மூலயமா தெரியப்படுத்துகிறேன். நான் இதில் உதாரணத்துக்கு சிவகங்கை மாவட்டத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மற்ற மாவட்டங்கள் எல்லாமே அதே மாதிரி தான். ஸோ இதற்கான அறிவு பாருங்கள். மக்கள் நல்வாழ்வுத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி. இதிலேருந்து சிவகங்கை மாவட்டத்தில் புதிதாக துவக்கப்பட்ட இந்தந்த இடங்களில் ஆரம்ப சுகாதார நிலையம் தொடங்கியிருக்காங்க. அதற்காக இப்போ ஆட்கள் எடுக்கிறாங்க. ஓகே, என்னென்ன ஆட்கள் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு மருந்தாளுநர். ஸோ இதில் பணியின் எண்ணிக்கை ப்ளஸ் எந்தெந்த ஏரியாவில் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு ஏரியா, இதில் ஒரு ஏரியா, ஒரு போஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கான கல்வி தகுதி என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையுமே கிளியராக கொடுத்துருக்காங்க. 12ஆம் வகுப்பு அறிவியல் பிரிவில் தேர்ச்சி அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு கல்வி நிறுவனத்தில் டி ஃபார்மோ இல்லை பி ஃபார்மோ முடிச்சிருக்கணும். அதாவது 12th சயின்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும், ப்ளஸ் டி ஃபார்மோ இல்லை பி ஃபார்மோ முடிச்சிருக்கணும், ப்ளஸ் தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலில் நீங்கள் பதிவு செய்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மருந்தாளுநர் அப்படிங்கிற ஃபார்மசிஸ்ட் பதவிக்கு 40 வயது வரை அப்ளை பண்ணலாமா. 15,000 உங்களுக்கு மாத ஊதியம் தராங்க. அதே மாதிரி லேப் டெக்னீஷியன்ஸ் இருக்கிறாங்க. ஒரு ஊர் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்தந்த இடங்களில் இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் புதிதாக துவங்கியிருக்காங்க. அதுக்காக புதிதாக ஆட்களை எடுக்கிறாங்க. ஓகே, ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும். அப்புறம் அதே மாதிரி மருத்துவ கல்வி இயக்குனரால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதோ ஒரு கல்வி நிறுவனத்தில் நீங்கள் அந்த மருத்துவ ஆய்வக தொழில்நுட்ப படிப்பில், அதாவது அந்த லேப் டெக்னீஷியன் கோர்ஸ் முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 வருட அந்த லேப் டெக்னீஷியன் இதுக்கு 13,000. இதே மாதிரி பாருங்கள், உங்களுக்கு அடுத்து செவிலியர், அதாவது நர்ஸ் வேக்கன்சி கூட இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் டிஜிஎன்எம் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா பிஎஸ்சி நர்சிங் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கணும். 50 வயதுக்குள்ளே அப்ளை பண்ணலாம். 18,000 உங்களுக்கு சம்பளம் அப்படிங்கிறது தராங்க. அதே மாதிரி பல்நோக்கு சுகாதார பணியாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. சுகாதார ஆய்வாளர் நிலை, அதாவது இன்ஸ்பெக்டர், சானிட்டரி இன்ஸ்பெக்டரில் இதில் ஒரு வேக்கன்சி. இதுக்கு 12ஆம் வகுப்பு உயிரியல் அல்லது தாவரவியல் மற்றும் விலங்கியல் பாடம் தேர்ச்சி. ஸோ இதில் நீங்கள் 12ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும். ப்ளஸ் 2 வருட பல்நோக்கு சுகாதார பணியாளர், அதாவது சானிட்டரி இன்ஸ்பெக்டர் அந்த 2 இயர்ஸ் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கீங்க. இல்லை துப்புரவு ஆய்வாளர், அது கூட நீங்கள் ஹெல்த் அந்த இதில் கூட நீங்கள் முடிச்சிருந்துருக்கீங்க அப்படின்னாலும் கூட நீங்கள் இதற்கு தகுதி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 40 வயது வரையும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பல்நோக்கு மருத்துவ பணியாளர், மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஈச் 2 வேக்கன்சி. ஸோ இதுக்கு 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், 8,500 அப்படிங்கிறது தராங்க. ஸோ இந்த டிபிஹெச் இதுலேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஆரம்ப சுகாதார நிலைய வேலைவாய்ப்பை பொறுத்தவரைக்கும் இது ஒப்பந்த அடிப்படையில் தான் இருக்கிறாங்க. பர்மனன்ட் ரோல் கிடையாது. பட் அந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் பணி வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அது பர்மனன்ட் ரோல் தான். அதுக்கு 10ஆம் வகுப்பு வரை படிச்சிருந்தாலே போதும். உங்கள் சொந்த ஊரில் எடுக்கிறதுக்கான ஒரு அரசு வேலைவாய்ப்பு அது. அதே மாதிரி குறிப்பிட்ட இந்த பணியை பொறுத்தவரையும் எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் விண்ணப்பங்களை அனுப்பணும் அப்படிங்கிற தகவலுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்தந்த மாவட்ட மக்கள் நல்வாழ்வு சங்கம் செயலாளர், ஸோ அந்த அட்ரஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் நீங்கள் கொடுக்கணும். ஸோ விண்ணப்ப படிவம் உங்களுக்கு இருக்கும். அதை நீங்கள் பரிவர்க்கம் செய்து தேவையான அவங்களோட நகல்களை இணைச்சு வர 31/7 நீங்கள் பதிவு தபால் மூலமாக அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பதவி முற்றிலும் தற்காலிகம் தான். எந்த ஒரு காலத்திலும் பணி நியமனம் செய்ய மாட்டாங்க. காலி பணிகள் எண்ணிக்கை மாறுதலுக்கு உட்பட்டது. ஓகே, ஸோ இது பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தோடது. இதே மாதிரி வந்திருக்கக்கூடிய மிச்சமுள்ள மாவட்டங்களை நீங்கள் செக் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு நீலகிரி அப்படிங்கிறது சொல்கிறீங்க அப்படின்னா நீலகிரியில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி திருவண்ணாமலை பாருங்கள், திருவண்ணாமலையில் என்னென்ன வேக்கன்சி யார் யாருக்கு இருக்குது அப்படிங்கிறதையுமே கொடுத்துருப்பாங்க. சில மாவட்டங்களில் உங்களுக்கு டிரைவர் வேக்கன்சி கூட அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த ஜூலை மாதம் அப்டேட் பண்ண பதவிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ வந்திருக்கக்கூடிய பதவிகள். ஸோ இவ்வளோ மாவட்டங்கள் கிட்டத்தட்ட 3, 6, 7 மாவட்டங்களுக்கு வந்திருக்கு.
அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி எடுக்கிறது அப்படின்னா, அந்தந்த சம்மந்தப்பட்ட மாவட்டத்தோட வெப்சைட்டை நீங்கள் இதில் கிளிக் பண்ணி டேரெக்டாக ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சிவகங்கை மாவட்டத்தோட அஃபிஷியல் வெப்சைட் வரும். நான் இப்போ சொன்ன இந்த அறிவிப்பு எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் பிடிஎஃப்பும் பார்த்துக்கலாம், அப்ளிகேஷன் ஃபார்மும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி சம்மந்தப்பட்ட மாவட்டங்களில் நீங்கள் வந்து பதிவு தபால் மூலமாக நீங்கள் வந்து அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் பார்த்தீங்கன்னா ஹோல் ப்ரொசீஜர். கண்டிப்பாக இந்த வேலைவாய்ப்பு தொடர்பாக எல்லா தகவலையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஒப்பந்த அடிப்படை தான், பட் எவ்வளோ ஆண்டுகள் எவ்வளோ மாதங்கள் அப்படிங்கிறது அவங்க குறிப்பிடலை. சம்பளம் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.